வருகிறதே புது வழிகள் தருகிறதே விண்வெளியில் பார்க்கையிலே வர்ணங்களாய் விரிகிறதே கொண்டாட்டம் உல்லாசம் உற்சாகம் தான் உற்சாகம் உல்லாசம் கொண்டாட்டம் தான் வா இசையை திறப்போம் சீராகை விரிப்போம் சீரைகள் உடைப்போம் நம் கவலை மறப்போம் கனவை மறப்போம் கவிதை படைப்போம் ஹாப்பி நியூ இயர் 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 பகலினிலே மின்மினியை வரவழைப்போம் நிரந்தரமாய் கதிரவனை மறைத்து வைப்போம் பூமியடை என்னவென்று கணக்கிடுவோம் பூவுக்குள்ளே உலகத்தையே ஒழித்து வைப்போம் இளமை இருக்கும் வரையில் மிதந்து பார்ப்போம் தரையில் கொண்டாட்டம் உல்லாசம் உற்சாகம் தான் உற்சாகம் உல்லாசம் கொண்டாட்டம் தான் வாழ்ந்து பார்க்கலாம் வா gotta sing it now gotta raise it now gotta feel it now gotta do it now yeah கடலையை கண்களுக்குள் அடைத்து வைப்போம் கடவுளுக்கும் இலவசமாய் வரம் கொடுப்போம் மனிதனுக்கு மரணத்தையே நிறுத்தி வைப்போம் இடம் நிறைந்தால் பூமியையே நகலெடுப்போம் இமயம் உயரமில்லை உன் வளர்ச்சி வாரமில்லை கொண்டாட்டம் உல்லாசம் உற்சாகம் தான் உற்சாகம் உல்லாசம் கொண்டாட்டம் தான் புது வருடம் வருகிறதே புது வழிகள் தருகிறதே விண்வெளியில் பார்க்கையிலே வர்ணங்களாய் விரிகிறதே கொண்டாட்டம் உல்லாசம் உற்சாகம் தான் உற்சாகம் உல்லாசம் கொண்டாட்டம் தான் ஹாப்பி நியூ இயர் 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 அப்பா Wish you a happy new year. தேங்க்ஸ் பா ரொம்ப குடிச்சிருக்கான் போல இருக்கு. 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடு. சரிங்க. என்னடா தினமும் திட்டுற அப்பா இன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறாரேன்னு பாக்குறியா? உன்னை திட்டினா மட்டும் என்ன, நீ திருந்தவா போற? ஆம்பளை பிள்ளையா லட்சணமா வேலைக்கு போனோமா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தனமான்னு இருந்தா தானே. இங்க பாரு சூர்யா, என்னைக்காவது நீ நினைச்சு பாத்திருக்கியா சீக்கிரமே ரிட்டையர் ஆக போற அப்பா
படிச்சுக்கிட்டு இருக்கிற தங்கச்சி, வீட்டையே சுத்தி சுத்தி வர்ற அம்மா, இவங்கெல்லாம் யாரை நம்பி இருக்கோம்? உன்னை நம்பி தானே. ஆனா உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். என்ன நல்லா ஊர் சுத்தலாம், குடிக்கலாம் பாரு. என்னைக்காவது ஒரு நிமிஷம் அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தனா அவரோட கவலை என்னன்னு உனக்கு புரியும். உனக்கு இதெல்லாம் இங்க தெரிய போகுது. சரி விடுண்ண, அப்பா அம்மானா எப்படியும் திட்டுதான் செய்வாங்க. நீ என்ன தினமும் குடிச்சிட்டு வர? என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் குடிச்சிட்டு வர அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நீ அப்படி இல்லையே. உலகத்துல இருக்க எல்லா தப்பையும் பண்ற நீ. நான் சொல்ற ஒரே ஒரு தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோயேன், எல்லா தப்பையும் மறந்துடுவ. என்ன புரியலையா? உன் மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ண சொன்னேன். சொட்டா போயிட்டு வரமா? சரிப்பா. சார் எங்க கிளம்பிட்டாரு? 2 நாளைக்கு முன்னாடி அவன் வேலை விஷயமா ஒரு மேனேஜரை பார்க்க சொன்னீங்கல்ல, அந்த விஷயமா போறான். பரவாயில்லையே, புது வருஷம் அதுவுமா? உன் மகனுக்கு புத்தி வந்துருச்சாட்ட இருக்கு. புது வருஷத்துக்காக உங்க பொண்ணு ஸ்வீட் செஞ்சிருக்கா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் சாப்பிட்டானா? இல்லைங்க, நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டான். அப்ப எடுத்து வை, அவனோட சாப்பிடலாம். சரிங்க. ஹெவி டிராஃபிக்ல யார் இந்த பொண்ணு? எங்க போனாலும் விட மாட்டேன்டா. போதும் மச்சான், ஓவர் சீன் ஓவர் ஆக்டிங் ஆகி போச்சா? போதும்டா. பசங்கள கேட்ட தாண்டி இருப்பாங்கல்ல. கேட்லியா? இன்னும் தேட்டர்லயே இருப்பானுங்கடா. நம்ம ஆளு இந்த காலேஜ்ல தான் படிக்குதா? சீக்கிரம் வந்து தொலைடா. அழகான ஃபிகரை பார்த்துட்டேன். இனிமே மச்சானுக்கு காலேஜ் தான் வீடு. நம்ம படிக்கும் போது காமாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருந்தது, இப்பதான் காலேஜ் மாதிரியே இருக்குது. எப்படிங்கிற தூரமா போயிட்டு சைட் அடி திரும்பவே மாட்டீங்க நீங்களா? ஆடா பாவீங்களா, அங்க சூப்பர் ஃபிகர் காலேஜ் இவனுக்குள்ளே மொக்க போடுறானுங்க. உங்க எல்லாரும் கிரவுண்ட்ல பார்க்கும்போது என் மனசுக்கு எப்படி தரமா இருக்கு. எங்க உள்ள உட்காந்து கட்டு போயிடுங்களான்னு நினைச்சேன். ஏமாப்ல, நீ எதுக்கு இங்க புள்ள புடுங்குற? நீ ஒருத்தனாவது படிச்சு நல்ல வேலைக்கு போவ, உன்னை வச்சு நான் காலத்தை ஓட்டலான்னு பார்த்தேன். எதுவுமே நடக்கல. என்ன மாமா, மாப்பிள்ளை எவ்வளவு ஃபீலிங் இருக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கோட்டர் காசு வாங்கிட்டியா? எப்ப பார்த்தாலும் அதுலயே இருங்க. நீ வாங்கினா நான் வாங்கலான்னு இருக்கேன்டா. என் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. அவன் என்ன ஃபீலிங்ல இருக்கான் தெரியுமா? நேத்து பார்த்தானே அந்த பொண்ணுடைய அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். மாமா, மாப்பிள்ள உன் வயசை கடந்து தான் நானும் வந்தேன். எனக்கு தெரியாதா உன் ஃபீலிங்? என்னப்பா மீட்டர் ஓடவே இல்லை? மீட்டர் கட் பண்ணா எப்படிப்பா ஓட? ஓகே, நான் வழக்கமா 10 ரூபா தான் கொடுக்கறது. இந்தா. என்னப்பா 10 ரூபா கொடுக்குற? ஏன் மேல போட்டு விடு. என்கிட்ட 10 ரூபாய்க்கு மேல பைசா பேராது. ஐயா வாங்காம போக மாட்டேன். போக மாட்டியா? ஆமா. உடனே போலீஸுக்கு போன் பண்றேன். ஐயா சரியான சாவுகிறாக்கிப்பா. நீனே வச்சுக்கோ, நான் போறேன். தேங்க்யூ வெரி மச். மாப்பிள்ள சிடி செல்லப்பா வந்துட்டாரு. கைவசம் ஏதாவது பக்தி கேசட் இருக்கா? சந்தன் கருணை படம் வீட்டுல இருக்கு மாமா. அது உங்க அப்பா பார்க்கட்டும். அந்த பொண்ணு யாரு, அவ அட்ரஸ் என்னான்னு நான் உனக்கு வேற ரூட்ல வாங்கி தரேன். அப்படி சூடு. துளி துளி ஓடி வருது. அநேகமா என்னுடைய பிரம்மச்சரிய விரதம் இன்னைக்கு பிரேக் ஆயிடும் நினைக்கிறேன்.
கால் கெண்டையே இப்படி இருக்கு, கொண்டை எப்படி இருக்கும்? 8 1 7 2 6 3. சும்மா சொல்லக்கூடாதுடா. நம்ம பையன் சாதாரண ட்ரெஸ்ல விட இந்த ட்ரெஸ்ல தூக்கலாவே இருக்கான். எப்படியும் அட்ரஸ வாங்கிடுவான். பாப்பா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கிறியே, உன் பேர் என்ன? என்னை ஊட்டியில நயனத்தாரான்னு கூப்பிடுவாங்க. என்னை காஷ்மீர்ல குல்பி லைலான்னு கூப்பிடுவாங்க. பாம்பேல கரிஷ்மான்னு கூப்பிடுவாங்க. கேரளாவுல என்னை கோபிகான்னு கூப்பிடுவாங்க. சரதா, ஆல் இந்தியா லெவல்ல அலைச்சல் போல இருக்குது. போகத்தான் பிரியப்படுறேன், ஆனா நீ என் கூட வரணும். அப்போ முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும். பேஷ் பேஷ். பின்னாடி நீங்க விட்டுறதுக்கு வர்றேன். முன்னாடியா? என்ன அட்ரஸ் வேணும். யாரோட அட்ரஸ்? பூஜாவோடது. பூஜாவா? அந்த பொண்ணு உன் டைப்பே இல்லையே. போங்க, நானும் அவளும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம். இப்ப டச் விட்டு போச்சு. மறுபடிக்கும் லிங்க் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். லிங்க் பண்ணிக்க. அட்ரஸ் தருவேன், அடம் பிடிக்காம நீ என் கூட வரணும். வருவேன்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்க. பூஜா, நம்பர் 24, வஉசி காலனி, சென்னை 24. போலாமா? என்ன போயிடுச்சு? 8 1 7 2. நல்ல வேலை, ஏமாற பார்த்தேன். அரைஞ்சிடுவேன். 1 7 2 6 3. உங்க கோஷ்டி காலேஜுக்குள்ளே வந்துடுச்சா? லேடிஸ் காலேஜ் பக்கம் போக வேண்டியதுதானே? ஆளை விடு. வீட பார்த்தாலே ஒஸ்தி பார்ட்டி தான். சூப்பர் பார்ட்டியை முடிச்சிருக்கடா. முதல்ல இதை மாட்டுங்க மாமா. இத மாட்டிட்டு யாரா மூச்சு சாவுறது? இந்த வீடு இருக்கிற லெவலுக்கு ஒரு வேலைக்காரி கிடைச்சா கூட போதும், நான் செட்டில் ஆயிடுவேன்பா. பிரச்சனையே பேசிட்டு இருக்கேன், என் விஷயத்துக்கு வா மாமா. அதுக்கு தானே வந்திருக்கோம். பூஜா யூத்துன்னு சொன்ன 13 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. பாவண்டா. உனக்கு என்ன நொல்ல கண்ணா? அங்க பாரு மாமா. ஹாப்பி கிறிஸ்மஸ். நீ போ நான் பாத்து. நீ போ. ஹலோ, ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிடணும். ஓகே? நானு சந்திரமுகி காரு கண்டுபிடிச்சா போல இருக்கு. வரானா நாயகியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மாப்ள, ஒரு குட்டி சாதா வருது. முடிஞ்சா சமாளி, இல்லனா ஸ்விமிங் பூல்ல தூக்கி போடுறே. ஹலோ பேபி, மேரி கிறிஸ்மஸ். சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டானோ? எஸ்கேப். ஏக்கா, போன மாசம் தான் கிறிஸ்மஸ் போச்சு, இந்த மாசம் பொங்கல் வரப்போகுது. திருப்பி எப்படிக்கா கிறிஸ்மஸ் வரும்? ஆமாண்ணே, இது புடி. புகை கிளம்புற மாதிரி கிளம்புது. ஸ்மோக் ஏண்டா இப்ப என்ன நம்ம விட்டு படமா பார்க்க போறோம்? நான்சென்ஸ். எல்லாம் சுத்தி அலாட்டல் இல்லைங்க. லைட்ஸ் அப்படியே சுத்தி மறைச்சிங்கடா, அறிவு கட்டவும் இல்ல. இதுதான் நான் போட்டு வச்சிருக்கிற பிளான். மாமா, இதுல தமிழ்நாடு எங்க மாமா இருக்கு? வாய வீட்டுல இருக்குது. இது இந்தியா மேப் இல்ல, இவனுடைய ஆளை இவனுக்கு செட்டப் பண்ண போற பிளான். ஓகே ஓகே. இதுதான் பி நம்பர் 1 நீ, இது பி நம்பர் 2 நீ, இது பி நம்பர் 3. உள்ளையா? டேய், நான் என்ன அட்டெண்டன்ஸ் ஆடா எடுக்கிறேன்? இவனுக்கு ஒரு துண்ட வாயிலே கட்டிடுங்க. ஓகே மாமா. பி நம்பர் 4 நானு. அது என்ன மாமா பி நம்பர் 1? அசிங்கம் பிடிச்சவனே, நீ நினைக்கிற மாதிரி இது அந்த பி இல்ல. இந்த பி பஞ்சர்னு அர்த்தம். P1 P2 P3 P4. புரிஞ்சுதா? மாமா, இங்க நாம மட்டும் தானே இருக்கோம். அதுக்கு ஏன் மணிரத்னம் பட டயலாக் மாதிரி மெதுவா பேச சொல்றீங்க? அங்க ஸ்பீக்கர் இருக்கு, ஆ. ஆன் பண்ணி விட்டுட்டா. ஆ. இங்க வாயே செல்லக்குட்டி. நம்ம என்ன அம்மனுக்கு கூழ் ஊத்தி எல்லாரும் சரி பாட்டாடா போட போறோம்? கடத்துறது நீ பார்த்தது இல்ல பழைய படத்தெல்லாம். இப்படித்தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா பகவான்? உன்னதான் நான் சொல்றேன். சாரி, என்னை P1 கூப்பிட்டா தான் நான் பேசுவேன். இப்ப அலாட்டா இரு. நாளைக்கு அந்த பொண்ணு பக்கத்துல ஏட்டு ஏகாம்பரம் நிப்பாரு. அப்போ நான் உன்னை பகவான் கூப்பிடும் போது என்ன மாமா அப்படின்னு கத்தி என்ன மாட்டி விட்டுறீன்னா? சரிங்க மாமா. சரிங்க மாமாவா? வாயிலே குத்துவேன். என்ன P4னு கூப்பிடணும். புரிஞ்சுதா? சரிங்க 4. எல்லா பிளான உன்னிப்பா கவனிங்கோ. மாப்ள, பசங்க எல்லாம் ஷார்ப்பா இருக்கானுங்க. P1 P2 P3 எல்லாம் அலர்ட்டா இருக்கானுங்க. நீ கவலையே படாத. மீட்டரை மட்டும் கரெக்ட் பண்ணி வை. சாயங்காலம் ஃபுல் ட்ரீட் வைக்கணும். நீ வச்சுறேன். கேட்ச். வெரி குட். கேட்ச்.
அவனை எழுந்துரு. அண்டர்வேர் திருற அளவுக்கு அண்டர்ல என்னடா வேலை பண்ணுகிற நீ? போட்டுக்கிட்டு இருக்கேன் மாமா. இவர் அப்படியே பறக்கும் பாவை எம்ஜிஆர், அந்த அம்மா சரோஜா தேவி. பந்த போட்டு போட்டு முடிச்சு நிக்கிறீங்க. டேய், என் மாப்பிளைக்கு ரூட்டை கரெக்ட் பண்றேன்னா இங்க நீ ரூட் போட்டுக்கிற. போடா. அப்புறம் அப்படியே சிக்னல் கொடுத்து பார்க் மீட் பண்ண போற. போடா. பஞ்சர் போற வேலையை பாரு. இது ஏற்கனவே பஞ்சர் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏய் குப்பை பறிக்கே. அச்சே காமிப்பா. ரொம்ப நேரமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராண்டி. நானும் கவனிச்சேன். டேய் ஹீரோயின் வருதுடா. ஆமாமா. ஹீரோவும் பின்னாலே ஃபாலோ பண்றான். அல்ல கைங்க நீங்களும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும். ஆனி இங்க கொட்டுங்க. வண்டி இங்க தான் திரும்ப. வண்டி பஞ்சர் ஆன உடனே பின்னால இருக்கிற அல்ல கை எனக்கு தான். நம்ம பிளான் இந்த தடவை சக்சஸ் ஆக போகுது. மாப்பிள்ளை எப்படி சந்தோஷப்படுவான் பாருங்கடா. ஏன் இந்த பக்கம் திரும்புற? வருது. என்னடா வண்டியை காணோம். வண்டி அங்க போகுது மாமா. ஐயோ. என்ன மாமா இந்த வாட்டி சொதப்பிட்டீங்களா? ஆமா. ரோட்ல ஆணி போடுறதானே என் வேலை. நான் என்னடா பண்றது? டெய்லி இந்த பக்கம் போறவ திடீர்னு அந்த பக்கம் போயிட்டா. ரெண்டு பக்கமும் ஆணி போட்டு தொலைக்க வேண்டியதானே? 5 ரூபாய்க்கு தாண்டா ஆணியே வாங்கணும். என்ன மாமா இப்படி துப்பிட்டு போற? நான் கூட தான் துப்பேன். ஏண்டா எவ்வளவு செலவு பண்ணி பழைய படத்துல வர்ற மாதிரி ஸ்பாட் லைட்லாம் போட்டு பில்டப்லாம் கொடுத்தமடா. இப்படி சொதப்பிச்சடா. ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு என்ன கூப்பிடுறான். அந்த மாமான்ற வார்த்தைக்குள்ள மரியாதை நான் காட்டுறேன்டா. ஐயோ, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடி. இப்போ என்னடி பண்றது? என்ன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா? ஹாய், காலேஜ்ல உங்க ஃபைட்ட பார்த்துட்டு நான் உங்க ரசிகையாவே ஆயிட்டேன். நீங்க எங்கேயாவது ஃபைட் கத்துக்கிறீங்களா? எவ்வளவு சூப்பரா ஃபைட் பண்றீங்க. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஐம் ஸ்டெல்லா, பூஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் உங்களை நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஏய் சும்மா ரெடி. மே ஹெல்ப் யூ? ஓ ஷூர். ஏய் நோ தேங்க்ஸ், நீங்க போலாம். ஓகே. ஏய் பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு பாருடி. வா பார்க்கலாம். டேய் நில்லு. அதுவா விருப்பப்பட்டு கூட்டு போறியா இல்ல நீயா தள்ளிட்டு போறியா? ஏண்டா நீ ராமராஜன் படத்து ஹீரோ மாதிரி இருக்கிற, இது ஜாக்கி சான் படத்து ஹீரோயின் மாதிரி இருக்கு. சம்மந்தம் இல்லாம இருக்கடா. ஓய் நான் லோக்கல்டா. லோக்கலா? மூக்கு சப்பையாகுது. அதர் கண்ட்ரின்னு நினைச்சேன். சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் பார்த்தியா? இது சுடிதார்ல அடையாளம் தெரியலடா. எப்பா என்ன தம்பி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எந்திரிச்சு போனாலும் ரொம்ப நல்லாவே நடக்கும். ஆமா, நாங்க எந்திரிச்சு போன உடனே அம்பானி ஃபேமிலியோட வந்து சாப்பிடுவார்ல உங்ககிட்ட. நேத்து மூச்சடிச்ச பாலை வச்சு நீ வர்றப்ப தாங்க முடியலடா. நீ ஏன்டா மெகா சீரியல் பார்த்த எஃபெக்ட் கொடுக்குற? என்னடா சோகம்? பின்ன என்ன மாமா, அவன் என் கூட பைக்ல வருவான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். உங்க பிளான் இப்படி சொதப்பிடுச்சே. டேய், எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலே 2-3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்றோம். இது காதல் வாழ்க்கைனாலே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீ தமிழ் படம் பார்க்கல? ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. அதே மாதிரி இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க நீங்க 2 பேரும் பின்னால ஒன்னா சேர்ந்து டூயட் பாட போறீங்க. என்ன மாதிரி அல்ல கைங்க தூரமா நின்னு வேடிக்கை பார்க்க போறோம். ஏண்டா எக்ஸாம் எழுத போனியா இல்ல வேடிக்கை பார்க்க போனியா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? கொஸ்டின்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப நான் கேட்டதாடா? இங்க இல்ல மாமா, ஹால்ல. அதெல்லாம் படிக்கிற பசங்க தான் வருத்தப்படணும். நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ ஆல் சூப்பர்வைசரா வர்றவங்க நல்ல ஃபிகரா வந்தா அவங்கள கரெக்ட் பண்ணலாம் தானே போன. அட போங்க மாமா, மார்ச் போனா போச்சு. ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அவன் தலை தெறிக்க ஓடி வருவாங்க. ஐயோ, கொஸ்டின் டஃப்னா நம்மால எப்படி பரிச்சை எழுதுவா? அவ பாஸ் பண்ணுமே. மாமா புரியுது. உங்க ஆளு ஈஸியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? அப்படி சூடு. 1 2 3. மாமா மைக் எல்லாம் டெஸ்ட் பண்ணது போதும், முதல்ல ஆன்சரை சொல்லு. சும்மா இருடா, எனக்கு தெரியாது. டேய் ஆன்சர் பேப்பர்ல ரெடியா இருக்குல? ஆன்சரோட ரெடி மாமா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆன்சர் எழுத முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, இதோ எங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் உள்ளங்களை நாடி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அருமை பூஜா அவர்களே, உங்கள் சூர்யா அவர்கள் கைடில் உள்ள பேப்பர்களை கிழிக்க நேரமில்லா கைடையே எடுத்து வந்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் விட்டெடுப்பதை தடுத்தால் ஆப்போவாய் ப்ரொஃபசர் அவர்களே உங்கள் வாயிலே தாறுமாறாக போடப்படும் என்பதை எச்சரிக்கிறோம். Question number 1 A. Question number 2 C. Question number 3 D. ஏதோ சவுண்ட் வருதே, எங்க இருந்து? Question number 5 ஆன்சர் என்னன்னு எங்களுக்கே தெரியல, அதனால மாரியாத்தா மனசுல வச்சு நீ என்ன வேணா டிக் பண்ணிக்கோ. Question number 6 ஆன்சர் C. ஆப்போவாய் ப்ரொஃபசர் பக்கத்துல இருக்கிற அவசரத்தை தப்பா எழுதாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னது கேள்விக்கெல்லாம் பதில லவுட் ஸ்பீக்கர்ல சொல்றது? உன்னை விட்டானா பாரு. ஆத்திர அவசரத்தில் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். Question number 9 C. அப்போ யாருக்கு போன் போடுறோம்? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என்னங்கடா லவுட் ஸ்பீக்கரை கட்டிக்கிட்டு லோலோன்னு அலையறீங்க? சாமர்த்தியம் நினைப்பா. இப்ப இன்ஸ்பெக்டர் முஸ்தாபா வருவாரு. அவரு கெடிபிடி தெரியும்ல? என்னத்த கெடிபிடி? கேஷ புடின்னா மேட்ரு ஓவர். எங்களுக்கு தெரியாதா?
என் கண்ணில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. என்ன ப்ராப்ளம்? வாங்க என்ன இன்ஸ்பெக்டர். ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? சொன்னேன்ல சுண்டரார் பாருங்க. சார், இந்த காலேஜ்ல அக்கிரமம் எல்லாம் நடந்துருக்கு. அதுக்கு மூல காரணம் இந்த மூதேவி தான். முதல்ல இவனை பிடிச்சு உள்ள போடுங்க. இவனை பிடிச்சு உள்ளது அவ்வளவுதானே? இவனை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியலையே. உனக்கு இங்க என்ன வேலைடா? என்ன பத்தி எடுத்து சொல்றா சார் இவரு மாமா சார். சார் ஓவரா வழியாதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த மாமா இல்ல. நானு இவனுக்கு மாமா. தாஸ், சின்னப்ப தாஸ். தாஸ்னா இந்த கேஸ் நான் லூசா விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்கிறியா? அதுதான் என்கிட்ட நடக்காது. உண்மையை சொல்லு. இந்த சதி வேலைக்கு யாரு காரணம்? சொல்லல ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் முட்டிக்கு மேல தட்டுவேன். சார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு என்ன போச்சு நிக்கிறானே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். என் பேரு முஸ்தபா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ரவுடின்னு பேர் வாங்கினவன். என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கல? நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நம்பிடாத. நான் ரொம்ப பயந்த சுபாவம். என் பையன் இங்கதான் பரிசு எழுதிட்டு இருக்கிறான். அவனுக்கு காது கொஞ்சம் டமாறான். வால்யூம் கொஞ்சம் கூட வச்சுன்னு வச்சுக்கோ. அவனும் பாஸ் ஆயிட்டு போகட்டுமே. தேங்க்யூ. எப்படி ப்ரொஃபசர், இது மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் மறுபடியும் கொடுத்தீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மூட்டிக்கு மேல அடிப்பீங்களா? கீழே அடிப்பேன். கான்ஸ்டபிள் சும்மாவே போயிட்டாரு. அதான் ஸ்டூடண்ட் பவர் பின்னால பாருங்க. பின்னால அங்க சார். எப்படிடா? ஓகே. நீ சொன்ன ஆன்சரால எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிடும் மாமா. நான் எல்லாம் பாஸ் தானே. ஓகே. புரா சின்னப்ப கொண்டு தாஸ் வாங்க. சிடி செல்லப்பா சின்னப்ப தாஸ் வாங்க. சிடி செல்லப்பா சிடி செல்லப்பா. டேய், என்ன பார்த்தா ஒழிகன்னு சொல்றீங்க? ஒட்டு மொத்தமா நீங்க தான்டா ஒழிய போறீங்க. நீங்க பரீட்சை வேணா எழுதி இருக்கலாம், ஆனா பேப்பரை திருத்த போறது நான் தான். மொத்தமா சூழ்ச்சிடுறேன். நீங்க அப்படி சூழ்ச்சிங்கன்னு வைங்க, மொத்தமா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீங்க தான் இந்த ஐடியாவை கொடுத்து கையில இருந்த ஆளாளு கிட்ட 50 100ன்னு வாங்கி இந்த ஆட்டோவையும் ஆரணையும் செட் பண்ண சொன்னதுன்னு. அட பாவி, எவ்வளவு கொடுத்த? சாரி கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன். நீ 200 ரூபாய். நீ எவ்வளவுடா கொடுத்த? 1000 ரூபாய் கொடுத்தேன். 500 ரூபாய் சில்லறை தரேன்னு சொல்லிட்டு தரல. வசதி எப்படி? இவ்வளவு பேரையும் கூட்டு போய் எஜுகேஷன் மினிஸ்டர் முன்னால் நிறுத்திடுவேன். சின்ன பதாசு, நாம 2 பேரும் ஏன் சமாதானமா போக கூடாது? கைய கூட குஷ்டம் இது இல்ல. ஓகே. சின்ன பதாஸ் சின்ன பதாஸ் சின்ன பதாஸ். புள்ளையரப்பா, பூஜா பேர் அழகா இருக்கா? பேர் மட்டும் இல்ல, அவ்வளவு அழகா தான் இருப்பா. என்னடா இவன் புதுசா புது போறானேன்னு பாக்குறியா? ஆமா, எப்போ அவளை முதல்ல சிக்னல்ல பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அவதான் என் வாழ்க்கை துணைன்னு. அழகா இருப்பா, அதுக்கு தான் லவ் பண்ணேன்னு தப்பா நினைக்காத. உண்மையிலே அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அழகுக்கு மீறின அறிவு, 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற குணம், இதையும் தாண்டி என்ன காதலிக்கணுங்கிற மனசும் அவகிட்ட இருக்கு. நீதான் எப்படியாவது அவளை என்கிட்ட சேர்த்து வைக்கணும். எது இது உங்ககிட்ட கேட்கறதுனால உன்னை மீடியேட்டர் ஆகிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் தம்பிக்கு சரி சின்ன உதவியா நினைச்சு நீ இதை செய்ய. வெற்றி விநாயகன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ வெற்றியை தான் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட போற. வாய்ப்புல இருப்பா. தானாட வில்லையம்மா சதையாடுது. மாமா மாமா, நான் வேணா இந்த ஃபிகரை பாரபடி போட்டுமா? டேய், அது சுனாமிடா. கையில இருக்கிறதெல்லாம் சுருட்டின்னு போயிடும். அப்ப அதுதான்டா ரீட்டா, அமெரிக்காவே அழிச்சுதே. தம்முன்னு இருங்க, நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதுல அர்ஜுன் அம்மா யாரு? நீங்க அர்ஜுன் அம்மாவா? நீங்க அர்ஜுன் அம்மாவா? நீங்க அர்ஜுன் அம்மா? எதுக்கு? நான் தான் அர்ஜுனுடைய அப்பா. அர்ஜுன் அம்மாவை கூட்டு அவசரமா சினிமா போனோம். அதான். அடச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மாமா, ஒர்க் அவுட் ஆச்சா? அது ஆல்ரெடி புக்டாண்டா. நம்ம வேற நல்ல ஃபிகரா பார்ப்போம். ஆனா நான் சொன்னது இந்த ஃபிகருங்கெல்லாம் இல்லடா. இது பார், ஒரிசா ரயில் விபத்துல இருந்து ஓடி வந்த மாதிரியே இருக்குது. இது வேணாம். அதெல்லாம் அப்புறமா மாமா. வாட் மாப்ள, வை ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா? ஒண்ணு இல்ல மாமா, அடிச்ச புயல் 8 ஃபிகர் கூட ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, பேசல. ஆந்திரா பக்கம் தான் போயிடுச்சு. பூஜா வரல? பூஜாவுக்கு உடம்பு சரியில்லை, அவ வரமாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, அதான் பூஜாவே வரலையே, அப்புறம் நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க? ஓ, உங்களால என்ன பார்க்காம இருக்க முடியாதுல்ல? இந்த லுக்லாம் ஓகே. கண்ணாடி முன்னாடி நின்னு என்னைக்காவது லுக் விட்டுருக்கீங்களா? தமிழ்நாட்டின் விவேக் ஓபராய் மிஸ் பண்றீங்க. அல்ல கைங்களா அல்ட்டின்னு போகுதுப்பா. எஸ், இங்க பூஜாங்கிறது யாரு? என்னக்கா தான். நீ யாரா? நீ யாராவா? அப்படிதான் சொல்லுவேன். நாய டேய் பிரதீப், யாருடா? டாக்டர்னு இந்த லூசு சொல்றாங்கக்கா. தம்பி, அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது. மிஸ் பூஜாங்கிறது எஸ்,
உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா நான் இங்க வந்திருக்கேன். யார் பூஜா இவரு? வணக்கம்மா. வணக்கம். இன்ஃபர்மேஷன் ஒருவேளை இவர் தேடிட்டு வந்தது நம்ம பக்கத்து வீட்டு பூஜா பாட்டியா இருக்குமோ? இல்லையே, 18 வயசு போயல்னு கரெக்டா சொன்னாங்களே. ஐயோ டாக்டர், நீங்க எதுவும் பேசக்கூடாது. ஒரு டோஸ் மருந்து எடுத்தா எல்லாம் சரியா போகும். ஏமா என்ன குத்துக்கலமா நிக்கிறீங்க? பாப்பா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கை எடுங்க. ஹலோ. ஒண்ணு இல்லம்மா, லவ் ஃபீவர் கொஞ்சம் ஓவரா இருக்கு. மெடிசின் எழுதி தரேன், கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்தாங்கம்மா. வணக்கம்மா. வரேம்மா. வரேன் தம்பி. அச்சி போடா. மிஸ் பூஜா. எஸ். டேய் நில்லுடா. மிஸ் பூஜா, ஹலோ, ஒரு நிமிஷம். யார் நீ? என்ன இதெல்லாம்? சாரி மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. சூர்யான்ற ஒருத்தர் என் கடையில் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. பூஜா ஆண்டி. சூர்யா, சூர்யா. குட்ரா. ஹாய் பூஜா, உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் வந்திருப்பாரு. மாத்திரை சாப்பிட்டிருப்பியே. காலேஜ் பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் உங்களை பீச்ல மீட் பண்ணணும். ஓகே பாய். இங்க பாரு பூஜா, நம்ம வாழ்க்கைய நாம தான் முடிவு பண்ணணும். ஆமா பூஜா, அவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ உன் அழக பார்த்து அவன் உன்னை சின்சியரா லவ் பண்ணலாம். இதே லவ் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கசந்து போய் கூட நிக்கலாம். இன்னைக்கு வாழ 100க்கு 99 பேரோட வாழ்க்கை காதல் ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் கசந்து போய் தான் நிக்குது. அதனால அவன்கிட்ட ஒரு தெளிவான முடிவை நீ சொல்றதுதான் எனக்கு நல்லதுன்னு படுது. நீ என்ன சொல்ற? ஹாய் பூஜா, எப்படி இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஆனா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஆமா பூஜா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். ஸ்டாப் இட். என்ன பத்தி கவலைப்பட நீங்க யாரு? மிஸ்டர் சூர்யா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. இங்க பாருங்க சூர்யா, உங்க குறும்புத்தனத்தை நான் ரசிச்சேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது உங்க தப்பு. அன்னைக்கு நீங்க பிள்ளையார்கிட்ட உங்க காதல சொல்லும் போது கூட அதுவும் உங்க விளையாட்டுல ஒன்னதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இந்த அளவுக்கு போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சூர்யா, காதலுங்கிறது போட்டுக்கிற துணி மாதிரி இல்லை. பிடிச்சா போட்டுக்கிறதுக்கும் பிடிக்கலன்னா கழட்டி எரியறதுக்கும். அது கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிழி மாதிரி. விழி பிரைட்டா இருந்தாதான் வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு பிடிச்சது நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காம போலாம். நாளைக்கு உங்களுக்கு பிடிக்க போறது இன்னைக்கு எனக்கு பிடிக்காம போலாம். சோ பிடிச்சதை மட்டும்தான் நேசிக்கணுங்கிறது என்னோட பாலிசி. சூர்யா, நான் எப்போதும் இதயத்தை கேட்டு வேலை செய்யறதில்ல, இதை கேட்டுதான் வேலை செய்யறேன். என் மேல காதலுங்கிற நினைப்பு உங்க மனசுல இருந்தா அதை அழிச்சிடுங்க. இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு போதான் நான் இங்க வந்தேன். குட் பை. 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 இவன் என்னடா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கான்? டேய், இந்த பொண்ணுங்களே அப்படிதான். நான் எதுக்கு இருக்கிற மாமா? எங்களுக்கு அந்த மாமா இல்ல நானு. ஆளாளு கிளம்பிடாதீங்க. அது இல்ல மாமா, அவ மனசுல எப்படியாவது இடம் பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அவளுக்கே தெரியாம அவன் மனசுல நீ இருக்க மாப்ள. எப்போ உன்னை பிடிக்கலன்னு அவன் டயலாக் பேசினாலோ அப்பவே நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அவ திருப்பி கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே, அப்போ அவ மனசுல நீ இருக்கன்னு தானே அர்த்தம். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் மாப்ள. சரியான ஜொல்லு பார்ட்டிடி. டெய்லி இதுக்குன்னே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துடுறான். ஹாய். டெல்லியில தான்டா குரங்கு தொல்லை ஜாஸ்தின்னாங்க. இது அங்க தப்பிச்சுட்டு வந்துருக்குமோ? ஆமா மாமா. பஸ் ஸ்டாண்டா இல்ல மிஸ் ஸ்டாண்டா? மன்மதா, உண்மையிலே நீ மன்மதன் தான்டா. இல்லன்னா இவ்வளவு பொண்ணுங்க உனக்காக காத்துட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன மனுஷனா இல்ல மிருகமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் இவர் மேல காட்டுறீங்க?
கேக்குறதுக்கு ஆள் இல்லங்கிறதுக்காக ரவுடித்தனம் பண்றீங்களா? கலைய பத்தியாடா அரைகுறையா திருவுன தேங்காய் முடி மாதிரி இது மவன அப்படியே விட்டு வச்சுக்கிறேன்டா உன்ன. என்னடா என்ன வச்சுக்கிறேன்ட்டு போறான். அடிப்படையில் மூளைகளை குழம்பி போச்சோ. ஹலோ, இங்க என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு தெரியுமா? நீ பாட்டு வாயில வந்த மாதிரி பேசுற. பல்லி கூடவே ஒட்டு வந்தா மட்டும் பத்தாது, எல்லா மேட்டரையும் எடுத்து சொல்லணும். டேய் இதெல்லாம் பொண்ணுங்க, நீயும் பேச வந்துட்ட பாரு. வாடா டேய் வான்றாங்க, என்னடா கூட்டணும் வாடா. உண்மை தனியா சொல்லுவாங்களா? நேரில் ஒருத்தர் நக்குறான், அதை கேட்டு தப்பு. ஆமாண்டி, இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் உன் நேலுக்கு முத்தம் கொடுத்தான். அதை தாங்கிக்க முடியாம சூர்யா அவனை அடிச்சிட்டான். இது புரியாம நீ அவனை தப்பா பேசிட்டியே. சூர்யா, சூர்யா, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? நீயும் நானும் அம்மா பிள்ளை மாதிரியா பழகுறோம்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே? சொல்லு, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல உங்களை தான் ஒரு நல்ல ஐ டாக்டரா பார்த்து காட்டணும்னு நினைக்கிறேன். டேய், பேச்ச மாத்தாதடா. இங்க பார், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு. அப்பா நல்ல மூட்ல இருக்கும்போது நல்ல விதமா பேசி நல்ல முடிவா எடுக்கலாம். ஹாய் ஹாய் பூஜா, ஏண்டி இவ்வளவு லேட்டு? உனக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா வா. வருஷம் சிம்பிளா சர்ச்ல தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் என்ன இவ்ளோ கிராண்டியரா? எப்பவுமே உன் பர்த்டே நான் தான் கொண்டாடுவேன். ஆனா இந்த வருஷம் உனக்கு பிடிச்ச விஐபி ஒருத்தர் கொண்டாடுறேன். என்னது? எனக்கு பிடிச்ச விஐபியா? யார் அது? வா சொல்றேன். ஹாப்பி பர்த்டே பூஜா. பூஜா, நான் சொல்றது ஒரு நிமிஷம். ஸ்டாப் இட். நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த குதி குதிக்கிற? பூஜா, நான் அன்னைக்கே சொன்னேன், சூர்யாவை மறந்துடு. இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் நமக்கு ஆகாதுன்னு. நான் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி சூர்யாவோட காதல் வேகம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறானோ எனக்கு தெரியாது. ஆனா அதை நான் நேர்லயே பார்த்தேன். அதனாலதான் உன் பர்த்டே அவனே செலிப்ரேட் பண்ணட்டும்னு விட்டுட்டேன். சொல்லுடி, நான் செஞ்சது தப்பா? தப்புன்னு சொல்லு. அவனுக்காக உன்னோட 18 வருஷம் நட்பையே தூக்கி போட நான் தயாரா இருக்கேன். மாப்பிள, உன் ஆளு வந்தா அவகிட்ட நம்ம பில்லியம் கட்ட சொல்லு. வராம மூச்சவன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். டேய், இதுக்கு முன்னால கோர்ட்ல தவாலியாவா இருந்த? ஆர்டர் ஆர்டர்னு 3 தடவை சொல்ற. நாங்க ஏற்கனவே ஆர்டர் பண்ணதை எடுத்து வாடா. சாரி சாரி சாரி. இதெல்லாம் திருத்தவே முடியாது அந்த ஜென்மத்துல. டேய், உங்க ஆளு வந்துட்டா பில்ல கரெக்ட் பண்ணிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சூர்யா, ஒரு நிமிஷம்.
கிளம்பு கிளம்பு, அதுக்கு தானே காத்து இருந்தப்போ. சூர்யா, என் மேல கோவமா இருக்கும். ஏன்னா நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஐ எம் வெரி சாரி சூர்யா. உன்னை யாருன்னே தெரியாத போது நீ செஞ்ச குறும்புத்தனம் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. ஆனா இப்போ நீ எனக்குள்ள இருக்கிறதுனால உன் குறும்புத்தனம் மட்டும் இல்ல, உங்களையும் ரொம்ப பிடிக்கும். உன்னை கண்டு காதல் வந்ததே, உனக்காக இதயம் ஏங்குதே, தென்றலே மின்னலே. உன்னை கண்டே உறைந்து போகிறேன், உன்னை எண்ணி கரைந்து போகிறேன், வேகமாய் அதிவேகமாய் தேகரோகம் எல்ல பூக்குதே, ஆசை கனவாய் வாசம் வீசுதே. பேசும் வார்த்தை கவிதையானதே, ஓசையின்றி காதல் பேசுதே. வாயுள்ள பூ ஒண்ணு பேசுதே, அத கேட்டு ஏன் மனம் கூசுதே. பேசாத ஏன் உயிர் பேசுதே, வீசாத காற்று வீசுதே. உயிராய் சுமந்தே என் சுவாசம் நீயே, உயிராய் சுமந்தே என் சுவாசம் நீயே. உன்னை கண்டு காதல் வந்ததே, உனக்காக இதயம் ஏங்குதே, தென்றலே மின்னலே. பொய் சொல்லி என் மனம் பழகுமோ, புயலாக ஆசைகள் அலையுமோ. நீ சொல்லியே விழி பழகுமோ, நீ கூட நான் தொட குளிருமோ. உனக்காய் பிறந்தேன் என் காதல் நெஞ்சே, உனக்காய் பிறந்தேன் என் காதல் நெஞ்சே. உன்னை கண்டு காதல் வந்ததே, உனக்காக இதயம் ஏங்குதே, தென்றலே மின்னலே. உன்னை கண்டே உறைந்து போகிறேன், உன்னை எண்ணி கரைந்து போகிறேன், வேகமாய் அதிவேகமாய் தேகரோகம் எல்ல பூக்குதே, ஆசை கனவாய் வாசம் வீசுதே. பேசும் வார்த்தை கவிதையானதே, ஓசையின்றி காதல் பேசுதே.
எனக்காக 18 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பவே கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டா. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறத விட அவ தான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. பேசாம நீ அவளையே லவ் பண்ணிருக்கலாம். வா 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 வா. நீங்க முதல்ல போங்க. ஏய், லவ் பண்ணுமா எந்த தேடி லவ் பண்ண? இப்ப நம்ம ஜெர் குடுக்குற மாமாவா? மாமா என்ன 24 புலிகாசியா? நான் பாத்துக்கிறேன் வாடா. நில்றா. யாரா அந்த பொண்ணு? நான் கேக்குறது காதுல விழுகுதா இல்லையா? ஏன்டா என்ன பாக்குற? அவ பேரு பூஜா, 3rd இயர் BSc படிக்கிறா. நான் வீட்டுல வெட்டியா இருந்தாலும் அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து போடுவா. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நான் ஒன்ன கேட்கலப்பா. நான் இவங்கிட்ட சொன்னேன். அப்பா அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. என்னங்க ஒண்ணும் சொல்லாம போறீங்க? அதான் சாரே சொல்லிட்டாரே நல்ல பொண்ணுன்னு. வந்து உன்னை அந்த பொண்ணோட பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு. அவதான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு. நாளைக்கே அவ வீட்டுக்கு போறோம். பொண்ணு பாக்கடா. சரியா? ஆமா, பொண்ணு எப்படி? உன்னை விட அழகா இருப்பா. பாவம், கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறாங்க. ஏய், இவ்வளவு நேரம் நீ பாடம் படிக்கலையா? பழமொழி தான் படிச்சிருந்தியா? கிளி பூனைன்னு பேசிட்டு வயசுக்கு வந்த பேச்சு பேசுறத பத்தியாது. நீ ஏன்பா நிக்கிற? போய் கனவுல மத. ஆடப்பா, நின்னுட்ட கனவு காண்றான். இல்லங்க, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வணக்கம், என் பேர் ராமகிருஷ்ணன். இவன் என் பையன் சூர்யா. இவனும் உங்க பொண்ணு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதானங்க நம்ம கடமை. அதனாலதான் பேசி முடிவு பண்ணலான்னு வந்திருக்கோம். சரி, என் பொண்ணை உங்க பையன் விரும்பிட்டான், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி என்னோட அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுதானே எல்லாரும் வந்திருக்கீங்க. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், எனக்கு எத்தனை பங்களா எத்தனை கம்பெனி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல என் வருஷ வருமானம் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊர்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள நான் ஒருத்தன். இப்ப சொல்லு, என் பொண்ணுக்கு உன் பையன் தகுதியானவனான்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பிட்டாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா. பண்ணலன்னா என்னடா பண்ணுவ? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசியா? என் மாப்பிள்ளைக்காக பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான். உன்ன என்ன பண்ண போற? அடிக்க போறியா? அட்ரா அட்ரா, என் வீட்டு வாசப்படி ஏறி வந்துருன்னு என்ன அடிக்க போறியா? ரொம்ப நடிக்காத. ஐயோ, நீ ஏன் அப்ப வந்து தொலைஞ்ச? நாங்க போட்ட பிளானே கெடுத்துட்டியே. இனிமே எங்களால எப்படி நடிக்க முடியும்? போமா சமந்தி, நீங்க வாங்க, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கோ. வாங்க. அதான் ஒண்ணும் புரியல. முதல்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. இவனு நானும் இன்னைக்கு நேரத்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நாங்க 2 பேரும் 10 வருஷமா ஒரே ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவன் புத்திசாலி, வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிசினஸ் வந்துட்டான். நான் 10 வருஷமா அதே ஸ்கூல்ல குப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். இவர் அறிவாளி, சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. தலைய பாருங்களேன், எவ்வளவு பெரிய கிரவுண்ட் வாங்கி இருக்காரு பாருங்க. மாப்ள, இவன் பொண்ண நம்ம சூர்யா விரும்புறான்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி இவங்கிட்ட இவங்க அம்மாட்ட பேசி பார்த்துட்டேன். அவங்க 2 பேரும் பழச மறக்காம சம்மதம்னு சொல்லிட்டாங்க. மாமா, உனக்கு என்னடா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிற. என் பையனை பொறுப்புள்ள மனுஷனா மாத்திடுவா. சரி சரி, உன் மருமகளை பத்தி ரொம்ப புகழாத. அப்புறம் நானே என் மருமகனை பத்தி ரொம்ப புகழ வேண்டியது இருக்கும். சீக்கிரமா நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிக்கிற வேலையை பாரு. நீ அங்க சும்மா இருக்க? உன் பங்குக்கு ஏதாவது செய்தி வாசிக்க வேண்டியதானே?
நன்றிம்மா. ஐயோ நான் என்னம்மா பெருசா செஞ்சுட்டேன்? என் இடத்துல வேற யாரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட இந்த உதவியை செஞ்சிருப்பாங்க. ஐயோ என்னங்க என் பிள்ளைய பாத்தீங்களா? சூர்யா அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. பாத்தியாடா? வாப்பா நம்ம கிளம்பலாம். வா மெல்ல வா. சூர்யா, இன்னைக்கு நீ உயிரோட இருக்கண்டா. அதுக்கு அந்த காயத்ரிக்கு தான் நன்றி சொல்லலாம். காயத்ரியா? ஆமாண்டா, உன்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்ததே அந்த பொண்ணுதான். அன்னைக்கு இருந்த அவசரத்துல அவ அட்ரஸ கூட வாங்க மறந்துட்டேன். நீ முதல்ல அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. சூர்யாங்கிற பேஷண்ட் இருந்தார், அவர் எங்க? இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்க. சூர்யா 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 மாப்பிள, சிக்னல்ல நீ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்த, ஓகே. உடனே நீ மின்னலே மாதவ மாதிரி அவ பின்னாலே ஃபாலோ பண்ணி அவ வீட்டை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு 12B ஷாம் மாதிரி நின்ன இடத்துலயே கனவு காணுவேன். ஏதோ சுமோகாரன் என்ன மாதிரி தெளிவா இருந்ததுனால லைட்டா டச் பண்ணிட்டு பேக் வந்துட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன உயிர் போயிருக்கோம். யார் அது? நம்மளே போதையில வளர்த்தோம் போல இருக்கு. மாப்பிள, இப்ப நம்ம அந்த ஃபிகரை எங்க போய் தேடுறது? தான் போய் தேடணும். மாட்டினியா? நான் பேசும்போது குறுக பேசக்கூடாது. பெரிய மனுஷனுக்கு கோபம் வந்துடும். ஜாகிரதை. மாப்பிள, முக்கியம். அந்த பொண்ணு சிக்னல்ல இல்லைன்னா நம்ம எங்க போய் தேடுறது? சிக்னல்ல போய் தேடுறது. அவனை பொறுமை எங்க பத்தியா போயிட்டான் சார். இங்க ஒரு எங்க சார் அவன்? சார் சார் பேசுறா கட் பண்ணி இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா பேசுறாரு. அவன் என் ஃபேமிலியை தப்பா பேசுறான் சார். நீ சும்மா மாப்பிள, பொருள் கொடுப்பான் ஆள் வந்து அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவோம். 3 ஆஃப் அடிச்சா இன்னும் போதை ஏறல. இன்னொரு ஆஃப் வாங்குங்கடா. யாராவது பாம்பு மேல விஷ்ணு பத்தினமா பத்துனுக்குது மாவன. டேய், எங்க சருகெல்லாம் நீ தான் குச்சியா? ஆமாண்டா, நீங்க கோட்டர் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே மேட்டர்ல உளறிட்டு இருந்தீங்க. அதனாலதான் நான் எடுத்து அடிச்சேன்டா. மாப்பிள, எவ்வளவு போதையா தலைப்பாவோட போயிடுச்சு. முடியாது. எப்படி புட்டம் பத்தி அவன அப்ப எங்கடா அவன்? மவன சந்தில பூந்துக்கிறானா பாரு. டேய், மவன பாட்டில் உள்ள பூந்தியா? நாளைக்கும் இதே இடம் தானே. மவன மண்ணில குடிச்சதெல்லாம் வந்துரும். அவனை விடு மாமா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றேன். அதான் சொல்றான். என்ன சொன்னான்? நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஒரு குவார்டர் அடிக்கிறோம். சிக்னல்ல போய் கரெக்டா நிக்கிறான். ஓகே, 6 மணிக்கு எழுப்பி விடுறேன். மாப்பிள, கரெக்டா சொல்லு. இந்த சிக்னல்ல தானே பார்த்த? ஊர்ல இருக்கிற பன்னாட பரதேசிங்களா ஃபிகருங்களோட போறானுங்க. என் மாப்பிளுடைய ஆள் வரமாட்டேன்றாளடா. எங்க மாமா அவனை காணா?
சிக்னலுக்கு சிக்னல் நிக்கிறதுக்கு அவன் என்ன டிராஃபிக் கான்ஸ்டபிளடா? அவன் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. லவ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் அவன் கஷ்டம். மணி 6 ஆச்சு. ஆகட்டும், நாளைக்கு 6 மணி கூட ஆகட்டும். ஒரு நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியா? மாப்ள, நான் சொன்ன மாதிரி டைம் ஆயிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இனிமே வரமாட்டான்னு தோணுது. நாளைக்கு காலைல 10 மணிக்கு இதே இடத்துல வந்து நிப்போம். வா போலாம். நிலவே நீ எங்கு போகிறாய்? பிரிவாலே என்னை கொள்கிறாய். நியாயமா என் கோபமா? நினைவே நீ என்ன சொல்கிறாய்? நிஜமாக என்னை கொள்கிறாய். தாங்குமா மனம் தூங்குமா? பாதை என்று மறந்து போனதே, பார்வையெல்லாம் தந்து போனதே, இதயம் ஏனோ நின்று போனதே, எந்த இளமை இழந்து போனதே. நெஞ்சோடு காதலும் வேகுதே, சொல்லாமல் ஏன் அது நோகுதே. தீயாக ஆசைகள் தீண்டுதே, நோயாகி ஏன் மனம் வாடுதே. தாகம் நீயே பிரிவாய் துடித்தேன், என் தாகம் நீயே. புரியாத காதலும் புரியுதே, புதிராக உன் முகம் மறையுதே. பூவாக ஏன் மனம் இருந்ததே, புயலாக தாது ஆனதே. வாழ்க்கை நீயே தனியாய் தவித்தேன், என் வாழ்க்கை நீயே. நிலவே நீ எங்கு போகிறாய்? பிரிவாலே என்னை கொள்கிறாய். நியாயமா என் கோபமா? நினைவே நீ என்ன சொல்கிறாய்? நிஜமாக என்னை கொள்கிறாய். தாங்குமா மனம் தூங்குமா? பாதை என்று மறந்து போனதே, பார்வையெல்லாம் தந்து போனதே, இதயம் ஏனோ நின்று போனதே, எந்த இளமை இழந்து
போனதே. ஹலோ சுமதி, நான் காயத்ரி பேசுறேன். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் அனுப்பிச்சு வச்ச பெயிண்டிங் எப்படி இருக்கு? இங்க பாரு, உண்மையை சொல்லணும்னா என்னை விட நீ வரைஞ்ச பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ ஹலோ, ஏ காயத்ரி, ஹலோ, என்னாச்சுடி? ஏன் அன்சென்ஸ் பண்ணிட்ட? ஹலோ. என்ன 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 அப்படி பாக்குற? என்னடா இவன் பெயிண்டிங்க கொளுத்துறானேன்னு பாக்குறியா? உன்னை விட எதுவுமே அழகா இருக்க கூடாது, புரியலையா? உன் நிழல் கூட அழகா இருக்க கூடாதுன்னு சொன்ன. நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அழகா இருக்கணும். நீ எனக்காகவே பிறந்தவ, நான் மட்டும்தான் உன் அழக ரசிக்கணும். ஆமாக்காரை பெருசா நம்பிக்கையானவன் நாணயமானவன் வாக்குறுதிகளை அப்படியே அள்ளி வீசிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனியே, கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? அசலும் வரல வட்டியும் வரல. இந்த வசந்தாக்கு என்ன பதில் சொல்ல போற? கோச்சுக்காதீங்கம்மா, சீக்கிரமே திருப்பி தந்துடுறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? அது எப்படியா கடன் வாங்கின அத்தனை பேரும் ஒரே டைலாக் ரொம்ப கரெக்டா சொல்றீங்க? ஒரு லோன் போட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட கதை கேட்க வரல, வட்டி வாங்க வந்திருக்கேன். கந்து வட்டி. நானும் நீ இன்னைக்கு தருவேன் நாளைக்கு தருவேன் நாளைத்தாய எண்ணிக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல என் பணம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல நீ வசந்தாவோட இந்த முகத்தை தாயா பார்த்திருக்க, இன்னொரு முகத்தையும் பார்க்க வேண்டியது. ஜாக்கிரதை. வாங்கடா. அறிவு இருக்காடா உனக்கு? உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காத நம்ம தப்பு. நான் யாருக்காக வாங்கினேன்? உனக்காக தானே, உன் படிப்புக்காக தானே. நீ ஒழுங்கா படிச்சு ஒரு வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் வாங்கின கடனை வட்டி முதல்ல சேர்த்து திருப்பி கொடுத்துருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண? ஊதாரி பசங்களோட சேர்ந்து ஊரை சுத்தி படிப்பை பாதியிலே விட்ட. இப்ப பணம் கொடுத்தவங்க கேட்கதான் செய்வாங்க. அவங்க கோவப்படுறாங்களே, நம்மளும் கோவப்பட்டா எல்லாம் சரியா போயிடுமா?
இந்த பார் சூர்யா, அவங்க கிட்ட ஆள் பலம் பண பலம்லாம் இருக்கு. நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்துட்ட. அவங்க என்ன செய்ய போறாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சூர்யா, ஏடா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் ஆளுங்களைய அடிச்சிட்டு வசந்தா எங்கன்னு கேட்டியாமே? நீ வீரந்தாண்டா கண்ணா. உனக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும், எனக்கு அழிக்கவும் தெரியும். ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கு, அத காக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கு, அழிக்கிறதுக்கும் ஒரு கடவுள் இருக்கு. டேய், உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த அழிக்கிற கடவுள் இந்த வசந்தா மட்டும் தாண்டா. என் பையன் தெரியாம பண்ணிட்டாமா. நீங்க கொடுத்த அசலி வட்டி இப்பயே தந்துடுறமா. பெரிய மாப்பிள போய் அந்த பையன் எடுத்துட்டு வா. இந்தங்கம்மா, நீங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாயும் அதுக்கான வட்டி இதுல இருக்கு. என் பையனை விட்டுருங்கம்மா. உன் பிள்ளைக்கு இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் ராமகிருஷ்ணா, உன் பிள்ளை கிட்ட சொல்லி வை, இந்த வசந்தா கிட்ட மோதாதன்னு. அவ இதையும் செய்வா, இதாலையும் செய்வா. டேய் வாங்கடா. என்னங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலம்மா. ஆளுக்கு இப்படி பசிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக வயித்த பட்டினி போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. தப்பு செஞ்சதுன்னா அதுக்கு நீங்க ஏப்பா பட்டினி கிடக்குறீங்க? இனிமே என்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. என்னங்க, அவன் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான்ல, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன? இல்ல சீதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அத்தனை பேருக்கு முன்னாடி அவ அருவாளை வெட்ட வர்றா. அந்த இடத்துல நானா இருந்திருந்தேன்னா ஒண்ணு அருவாளை பிடுங்கி வெட்டி இருப்பேன், இல்ல உயிர் தப்பிச்சுக்கிறதுக்காக ஓடி இருப்பேன். ஆனா அந்த ரெண்டையுமே என் புள்ள செய்யல. ஏன் தெரியுமா? நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உயிர் முக்கியம் இல்ல, அப்பா சொன்ன வார்த்தை தான் முக்கியம்னு இருந்தான் பாரு. அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சீதா. தப்பு நான் பண்ணேன், மன்னிப்பு அவன் கேட்டுட்டு போறான். எப்படி சீதா என்னால பேச முடியும்? சூர்யா, அம்மா, எல்லாமே என்னால தானம்மா. யார்டா சொன்னா? விதிப்படி நடக்கிறதுக்கு நீயும் நானும் காரணம் இல்ல. நீ யாருக்காக வசந்தாவை எதிர்த்த? உன் குடும்பத்துக்காக தானே, உங்க அப்பாவுக்காக தானே எதிர்த்த. அத போய் நீ செஞ்ச பெரிய தப்பா நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு எதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப தேவை ரிலாக்ஸேஷன். சூர்யா, நாளைக்கு உங்க மாமா ஊட்டிக்கு போறாரு. நீயும் அவரோட போய் ஒரு 10 நாள் ஊர்ல தங்கிட்டு வந்தா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்னப்பா சொல்ற? ஆமா சூர்யா, அம்மா சொல்றதுதான் என் மனசுக்கும் சரின்னு படுது. பேசாம நீ என் கூடவே வந்துடு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஆளுங்களே கை வச்சிருப்பான். நீங்க மட்டும் தடுக்கலனா கஜா அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். விடுறா, நமக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு. நாம அவனை அடிச்சு நாம எதுக்குடா அவனை பெரிய ஆளாக்கணும்? அவன் யாருகிட்ட மோதி இருக்கிறான் தெரியுமா? வட்டி வசந்தா கிட்ட. என்னைக்கு இருந்தா அவனுக்கு சாவு என் கையில தான். டேய், உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, பேசாம உள்ள போய் படுப்போ. டேய், அம்மா சொல்றேன்ல. ஓகே, பாய்மா. காயத்ரியா, காயத்ரி. ஐயோ காயத்ரி,
என்ன தப்பா புரிஞ்சுட்டேன். எதுவும் சொல்ல தேவையில்ல, வெளியே போ. இல்ல காயத்ரி, இல்ல நான் வரும்போது வெளியே போ. ஓகே ஓகே காயத்ரி, ஓகே, குட் நைட். அம்மா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கஜா என்னமோ காயத்ரி தான் முக்கியங்கிறாரு, நீங்க சொத்து தான் முக்கியங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உனக்கு புரியாது, புரியும்படி நான் சொல்றேன். கபிலா, நடக்கும்போது ஒரு கல் எடுத்து வச்சாதான் அது படுக்கும் போது நம்ம தலைக்கு உதவும். நான் இப்போ நடந்துட்டு இருக்கேன், படுக்கும் போது கஜா உதவுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. கஜாவுக்கு காயத்ரி ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வசந்தாவுக்கு அவ சொத்து மொத்தமும் முக்கியம். அதனாலதான் கோழி குஞ்ச அடக்காக்குற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். மொத்த சொத்தும் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ அப்பா அம்மா போன இடத்துக்கே அவளையும் அனுப்பி வச்சுட்டேன். யார் நீங்க? என்ன வேணும்? சுமதி இருக்காங்களா? சுமதியா? அவங்க காலி பண்ணி போய் 1 மாசம் ஆச்சு. என்ன விஷயம்? நான் அவங்க ஃப்ரெண்டு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. வாடா உள்ள. அங்கதாண்ட மேட்டுப்பாளையம் இருக்கு. சூர்யா, ஐயோ துறக்க மாட்டேங்கிறானே. கஜா துற கதவை. டேய் என்னங்கடா? கஜா உள்ள இருந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு துறக்க மாட்டேங்கிறாருமா. என்னது? டேய் கஜா, கஜா தட்டுடா. அம்மா வந்திருக்காங்க. டேய் அம்மா வந்திருக்காங்க. கதவு துற. சொன்னா கேளு. கஜா அம்மா வந்திருக்காங்க. கதவு துற. கஜா. ஏய் டேய் கஜா, என்னடா ஆச்சு? அம்மா அம்மா காயத்ரி போயிட்டாமா. என் காயத்ரி நம்மள விட்டுட்டு போயிட்டாமா. என்ன சொல்ற? என் காயத்ரி போயிட்டாமா. அம்மா அம்மா பாருமா, லெட்டர் பாருமா. அம்மா, உன்னிடம் மாட்டிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை விட மொத்தமாக செத்து விடலாம் என்ற முடிவுடன் செல்கிறேன். ஐயோ ரத்தம். ஏண்டா பிளேடால முகத்தெல்லாம் அறுத்துக்கிட்டா அவ கிடைச்சிருவாளா? கிடைச்சிருவாளா? டேய்
எங்க இருந்தாலும் அவளை தூக்கிட்டு வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் அம்மா அவளை கொண்டுட்டு வாங்க, கொண்டுட்டு வந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான் பட்டிருக்கு. பெயின் ரிலீஃபுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 hourல மயக்கம் தெளிஞ்சிடும். நான் வரேன். டேய் சூர்யா, நீ ஏன்டா அழற? இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்க போறா. இதுக்காக நீ ஏன்டா கண் கலங்குற? நான் கண் கலங்குறதே இவளுக்காக தான் மாமா. எத்தனையோ பொண்ணுங்களை என் வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு மாதிரி என் மனசை பாதிச்சவ வேற யாருமே இல்லை மாமா. என்னைக்கு இவளை மெட்ராஸ்ல சிக்னல்ல பார்த்தனோ அன்னைக்கே நான் இவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா. அதுக்கப்புறம் நான் இவளை எங்கெங்கோ தேடி அலைஞ்சேன், கிடைக்கவே இல்லை. விதி இவளை சாவுல இருந்து காப்பாத்த என்ன அனுப்பியிருக்கு. விதி ஒன்று அனுப்பி வச்சதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவளை அனுப்பி வச்சதுனாலதான் இன்னைக்கு நீ உயிரோடையே இருக்க மாமா. சூர்யா, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன்னை ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்து உன் உயிரை காப்பாத்தினவ இவதான்டா. ஹாய், உடம்பு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் யாருண்ணா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கிற ஆள் ஒருத்தனை நான் இருப்பேன். நீங்க? நான் தான், அதே சூர்யா தான். ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல், விதியை பாத்தீங்களா? ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சு ஆக்சிடென்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தேடினேன், நீங்க கிடைக்கவே இல்லை. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். சாரி, என்னை பத்தியே நான் பேசிட்டு இருக்கேன். என் உயிரை காப்பாத்தின நீங்க ஏன் சாக போனீங்கன்னு ரீசன் தெரியல, சொல்றீங்களா? வேண்டானா பரவாயில்ல. என்னம்மா காயத்ரி, எப்படி இருக்க? உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்லையா? இவன் இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் வளவலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப சொல்லுமா, அன்னைக்கு சூர்யா அடிபட்டு கிடந்தப்போ அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவன் உயிரை பெருசா நினைச்சு காப்பாத்தின. அப்பேற்பட்ட பொண்ணு கோழத்தனமா நீ ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுமா, நீ யாரு? ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ண? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, என்னால முடிஞ்ச உதவியை செய்யலாமேன்னு தான். இந்த பாசம், இந்த பந்தம், இந்த அன்பு, இதுல எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் சாக போனேன். என்னம்மா சொல்ற? ஆமா, அந்த நரகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரேடியா செத்துடலான்னு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா நீ செத்துலான்னு முடிவு பண்ணிட்டா நாங்க விட்டுடுவோமா? நீ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்காமா? என்ன புரியலையா? அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம சூர்யா தான். என்னைக்கு ஒன்னு அந்த சிக்னல்ல பார்த்தானோ அன்னைக்கே அவன் முடிவு பண்ணிட்டான், நீ தான் அவன் பொண்டாட்டின்னு. நீ இல்லைன்னா உயிர் வாழறதே வேஸ்ட்ன்னு சூர்யா நினைக்கிறாமா? ஒரு பொன்மாலையில் பனிமூட்டத்தில் 1000 ரோஜாக்கள், மனம் எங்கு போனதோ அங்கே போகிறேன், பறந்து போகிறேன் உன்னாலே. ரோஜாவே பனி ரோஜாவே, ஒரு பொன்மா
மாலையில் பனிமூட்டத்தில் ஓராயிரம் ரோஜாக்கள் நீலவானிலே நீந்தும் மேகமே காதல் செய்வது சரிதானா? ஓடும் ஓடையில் தாவும் மீன்களே காதல் செய்வது சரிதானா? காதல் ஏதோ சொல்லிச் சென்றாய், காதல் என்றார் சொல்லிச் சென்றாய். ரோஜாவே பனிரோஜாவே ஒரு மாலையில் பனிமூட்டத்தில் ஓராயிரம் ரோஜாக்கள். மூங்கில் காட்டிலே மோதும் தென்றலே காதல் செய்வது சரிதானா? முல்லை பூக்களே மயக்கும் வாசமே காதல் செய்வது சரிதானா? பார்வை ஒன்றை வீசி சென்றாய், பாதை ஒன்றை காட்டிச் சென்றாய். ரோஜாவே பனிரோஜாவே ஒரு பொன்மாலையில் பனிமூட்டத்தில் ஓராயிரம் ரோஜாக்கள். மனம் எங்கு போனதோ அங்கே போகிறேன், பறந்து போகிறேன் முன்னாலே. ரோஜாவே பனிரோஜாவே ஒரு பொன்மாலையில் பனிமூட்டத்தில் ஓராயிரம் ரோஜாக்கள். ஆத்திரப்படுறத விட புத்தியை யூஸ் பண்ணுண்டா. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சிட்டில உள்ள எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. நாளைக்கு காலையில காயத்ரி காணவில்லைங்கிற விளம்பரம் எல்லா பேப்பர்லயும் போட்டோவோட வரணும். என்னடா பாக்குற? விளம்பரம் கொடுத்தா மட்டும் போதாது, அவளை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு லட்சம் ரூபாய் சன்மானம் தரப்படும்னு போடு. விடியறதுக்குள்ள அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவானுங்க. கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அவன் கணக்கே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. எடா வண்டிய. இதுதான் எங்க வீடு. சின்ன வயசுல நானும் கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தேங்கிறதுக்கு இந்த வீடு தான் எனக்கு அடையாளம். சூர்யா, இதெல்லாம் நான் சின்ன வயசுல வாங்கின பிரைசஸ். இங்க
இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரைஸுக்கும் 1000 மொத்தம் போனஸ். ஆமா சூர்யா, நான் பிரைஸ் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் ஆசையோட அம்மா கொடுக்கிற முத்தம், போட்டிக்கு அப்பா கொடுக்கிற முத்தம், எல்லாம் சேர்த்து உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி அம்மா அப்பா வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க சூர்யா. உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்ப்ரைஸ் இருக்கு, என் கூட வா. சூர்யா, இங்க வா. இதெல்லாம் யாருன்னு பாக்குறியா? ஆமா சூர்யா, எல்லா அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தை 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா என் அப்பா அம்மா கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நான் 100 வயசு வரை எப்படிலாம் இருப்பேன்னு அவங்க சாகிறதுக்குள்ள பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்மளையும் தாண்டி விதின்னு ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சதுனாலதான் என்ன குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும் டிராயிங் பண்ணி இந்த ரூம் முழுக்க மாட்டி வச்சு அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை உங்ககிட்ட சொன்னேன்னு. எங்க அத்தை இந்த சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் எங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. எல்லா சொத்தும் என் பேர்ல இருக்குங்கிறதுக்காக என்ன அடிமையாக்கி வீட்டுக்குள்ளேயே சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா, எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுல நான் 100 வருஷம் வாழணும், அதுவும் உன்னோட வாழணும். நடக்குமா சூர்யா? அழாத காயத்ரி, சொல்றேன்ல, அழாத. ராமகிருஷ்ணா, உன் பையன் என் வீட்டு பொண்ண கடத்திட்டு போயிருக்கா. இந்தா பாரு. ஏய், என் வீட்டுல கால் எடுத்து வச்ச அன்னைக்கே உன் பிள்ளைய நான் காலி பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு என் வீட்டையே சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு உன் பிள்ளைக்கு தைரியம் வந்துருச்சா? நீ 1 மாசம் சம்பளம் வாங்கலன்னு வச்சுக்கேன், உன் குடும்பமே தெருக்கோடியில. ஆனா அவ பல கோடிக்கு சொந்தக்காரி. சரியா வருமா? ஏய், சரியா வருமா சொல்லு? ஏய், ஊட்டியில உன் பையன் எங்க வீட்டு பொண்ண எங்க கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லியா? சொல்லியா? கேக்குறல? இவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். ஒரு நிமிஷம், நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். திவ்யா, நான் அண்ணன் பேசுறேன்டி. சொல்லு. சொல்லுடி. சொல்லுடியா? சூர்யாடி. தெரியுது தெரியுது, சொல்லுடி. ஆமா ஆமா, நான் ஸ்கூலுக்கு வர முடியாதுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ வேணா கிளம்பி உன் மாமா வீட்டுக்கு போடி. நான் காலைல வந்து உன்னை பாக்குறேன். சரி. ஹலோ ஹலோ, யாரடி போன்ல? ஃப்ரெண்ட். அம்மா விடுமா, நான் பாத்துக்கிறேன். உன் பையன் எங்க இருக்கான்? சூர்யா எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு கேக்குறல? தெரியாது. சொல்றா. என்னங்க? ஏய், கொன்னுடுவேன். வாடி. டேகஜா, பேட்ரா போன. நான் சூர்யா பேசுறேன்டி. ஏன் நீ போனை கட் பண்ண? என்னடி பிரச்சனைங்க? ஸ்கூலுங்கற, ஃப்ரெண்டுங்கற, என்ன நடக்குதாங்க? உன் குடும்பத்தை அழிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. ஏய், வெள்ளையராதிரி, குரலை மாத்தி பேசுனா எங்களுக்கு தெரியாதா என்ன? டேய் கஜாடா, வட்டி வசந்தாவோட ஒரே புள்ள கஜா. கஜா பேசுற.
அன்னைக்கு ஆளுங்க மேல கை வச்சப்பவே உன் உசுரை எடுத்திருக்கணும். தப்பிச்சுட்ட, உன் நல்ல காலம். ஆனா இப்ப உன் குடும்பத்துல இருக்கிற ஒட்டு மொத்த உசுரும் என் கையில. உனக்கு வேணும்னா ஒரு நாள் டைம் தர, அதுக்குள்ள என் காயத்ரி என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கூட உசுரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. ஓகே ஓகே ஓகே, நான் எதை பத்தி பேச விரும்பல. ஆனா நீ சொன்ன ஒரு நாள் இல்ல, இன்னும் 1 மணி நேரத்துல காயத்ரியோட அங்க இருப்பேன். அதுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா காயத்ரி உயிரோட பார்க்க ஏண்டா புறம்போக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ண கடத்திட்டு போயிருக்க? அவர் ஒண்ணு என்ன கடத்திட்டு போல, நான் அதான் அவர் கூட போனேன். உனக்கு என்ன திமிரு இருந்தா என்கிட்ட பேசுற? சும்மா நிறுத்து. இதுக்கு மேலயும் உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுற ஆள் நான் இல்ல. இந்த நரகத்துல இருந்து வாழறதை விட செத்துலன்னு சொல்லிட்டு தான் நாங்க போனேன். ஆனா என் நல்ல நேரம் சூர்யா வந்து என்னை காப்பாத்திட்டாரு. ஒரு நல்லவர் சந்திச்சு அவரே என்ன காதலிக்க ஆரம்பிச்சேன். உனக்கு தேவை என் சொத்து தானே, எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எனக்கு என் சூர்யா மட்டும் போதும். அவர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். விடிஞ்சா காயத்ரிக்கு எனக்கும் கல்யாணம். உண்மையிலேயே உன்னோட புள்ள உனக்கு பிறந்தவனா இருந்தா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்ல பார்க்கலாம். நீ அந்த பொண்ணை விரும்புறியா? நீ என் பிள்ளைங்கிறத நிரூபி. அப்பா? ஆமாண்டா, அப்படித்தானே அவன் சொல்லிட்டு போனான். நீ போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. போடா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். எனக்கும் என் காயத்ரிக்கு இடையில இருந்த சூர்யாங்கிற விக்கெட்டை வீழ்த்தி காயத்ரிய கைப்பிடிக்க போறேன்ற சந்தோஷத்துல உங்க கூட செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டியே. ஓகே, சியர்ஸ். தாண்டி உன் மச்சையத்தனை பார்க்கவா, மச்சக்கார மயிலு இந்த மச்சான் கூட ஆடவா. இந்தா 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 இச்சுவனு கொடுக்கவா, வந்தா 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 வரிஞ்சு கட்டி அணைக்கவா. இந்தா 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 இச்சுவனு கொடுக்கவா, வந்தா 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 வரிஞ்சு கட்டி அணைக்கவா. முந்தா நேத்து ராத்திரி முழிச்சு கிடந்த சுந்தரி, 4 நேரத்துல நிலா தேஞ்ச மாதிரி கவிச்சு துளிச்சு மயங்கி கரங்கி கரங்கி உருகி போனேண்டி. நெருங்கி நீயும் வந்துட்டா, நெருப்பு நாக்கு மம்மதா, அடிச்சு பிரிச்சு விலகி ஒதுங்கி வளைச்சு ஒழிச்சு போயே.
எத்தனை தனியா கவிக்க விட்டு தள்ளி நின்று பாக்கிறியே மனச மயக்க விட்டு மறந்து நின்று வைக்கிறியே தனியா தவிக்க விட்டு தள்ளி நின்று பாக்கிறியே மனச மயக்க விட்டு மறந்து நின்று வைக்கிறியே அடியே சக்கரை கட்டி ஆசைப்பட்ட உன் மேல லேசா சிரிச்சு விட்டு ஓடாதடி மான் போல அடியே சக்கரை கட்டி ஆசைப்பட்ட உன் மேல லேசா சிரிச்சு விட்டு ஓடாதடி மான் போல எல்லா தோப்பு குளத்துல ஏன் சுழுக்கு எடுத்த பொம்பளை நல்லா பார்த்த வனத்துல ஏன் நெஞ்சு பதைக்கிற நினைப்புல தவிச்சு துடிச்சு மயங்கி கரங்கி கரைஞ்சு உருகி போனேண்டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு மச்சான் பத்தும் பார்த்துட்டேன் போதும் 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 மச்சான் ஆசை தீர்த்துட்டேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு மச்சான் பத்தும் பார்த்துட்டேன் போதும் 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 மச்சான் ஆசை தீர்த்துட்டேன் முந்தா நேத்து ராத்திரி முழிச்சு கிடந்த சுந்தரி இந்த ராத்திரி என் கையில நீ சுந்தரி தளிச்சு பிரிஞ்சு விலகி ஒதுங்கி மறைஞ்சு ஒளிஞ்சு போலாண்டி எங்க ஏய் காயத்ரி எங்க? அவங்க அத்தையோட பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க. சூர்யா எங்க? அவர்தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? என்னடா கண்டு பாக்குற? இவங்களை யார் அனுப்புனா தெரியுமா? ஓ சூர்யா தான்டா. ஓ சூர்யா தான். எதுக்கு தெரியுமா? உன்னை கூட்டிட்டு போறதுக்காகத்தான். ஆமாமா, நீ சூர்யாவை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ எந்த அளவுக்கு அவனை விரும்புறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இவங்களோட கிளம்பி போலாம். என்னம்மா பாக்குற? என் மகனால ஏதாவது பிரச்சனை வந்துருமேன்னா அவனை நான் பாத்துக்கிறேம்மா. இத பாரு, என் மகன் என் பேச்ச தட்டவே மாட்டான். உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஐயோ, என்னம்மா நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? காயத்ரி, கெட்டவங்க கண்ணுக்கு ரொம்ப சீக்கிரமா தெரிவாங்கம்மா. ஆனா நல்லவங்க ரொம்ப லேட்டா தாம்மா தெரிவாங்க. சரி, இந்த அத்தையை விட்டு போற. என் மகன் சூர்யாவையே உனக்கு பரிசா தரப்போறேன். பதிலுக்கு இந்த அத்தைக்கு நீ என்னமா தருவ? நீங்க என்ன வேணாலும் கேளுங்க தானே. நான் என்னமா பெருசா கேட்க போறேன்? ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு கையெழுத்து, அவ்வளவுதான். போட்டு தருவியா? கபிலா, ஒரு கையெழுத்து என்ன? என் சூர்யாவுக்காக எத்தனை கையெழுத்து வேணாலும் போட நான் தயாரா இருக்கேன். எழுத்துடி. ஏடி, என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? ஒன்னு அந்த சூர்யாவோட அனுப்பத்துக்கு. ஏய், உன்கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்காகத்தான் நான் இப்படி நடிச்சேன். இப்ப தெரியுதா இந்த வட்டி வசந்தா கொன்றுவேன். போங்க, வாடி. என்னடி பாக்குற? இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னா அது வெரி சிம்பிள். இவங்க இங்க வரலன்னா சூர்யாவை அழிச்சிடுவேன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷமே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டாருங்க. ஃப்ரெண்டு மேல அவ்வளவு பாசம். ஏய் கபிலா, சொல்லுங்கம்மா. இவளை அவங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்பி வைடா.
சொல்லுங்க. போங்கடா. அவனுங்களை பிடிச்சு கட்டுங்க. சொத்தை வச்சுக்கோன்னு எப்ப அவ எழுதி கையெழுத்து போட்டாலோ அதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்க கூடாது. சீக்கிரமா அவனை தீர்த்து கத்துக்கடா. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா கஜா என்ன? டேய், கஜாவை நான் பாத்துக்கிறேன்டா. முதல்ல நீ நான் சொன்னது செய். அம்மா வேண்டான்னு சொல்லுமா. அம்மா காயத்ரி மேல நான் எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன். அம்மா உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். அம்மா சொல்ல வேண்டாம்னு சொல்லுமா. அம்மா சொல்லுமா. பைத்தியக்காரடா நீ. உனக்கு எத்தனை பொண்ணுடா வேணும்? எத்தனை பொண்ணு வேணும்? நாளைக்கு எல்லா பொண்ணுங்களையும் கியூல கொண்டு வந்து அம்மா வேண்டாம்மா, எனக்கு யாருமே வேண்டாம்மா, காயத்ரி மட்டும் போதும்மா. அம்மா கபிலாவை விட சொல்லுமா. அம்மா வேண்டாம்மா, எனக்கு காயத்ரி மட்டும் போதும். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கொண்டு போய் அவளை போட்டு தள்ளுங்கடா. டேய் வேணாம்டா. அம்மா
சரி